வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரோட இன்னும் சொல்ல போனா அவரோட ஒரு அப்பாயின்மெண்ட்ல இருக்கிறோம். சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை சும்மா சர்ச்சுக்கு வருது இல்லை. நம்ம whenever you come to church you are appointed to meet God there. அந்த இடத்துல நீங்களும் நானும் தேவனை சந்திக்கும்படியாக வருகிறோம். You got an appointment with God in the church. நீங்களும் நானும் தேவனை சந்திக்கும்படியாக சபைக்கு வருகிறோம். சும்மா வரல, ஏதோ நான் வரணும்னு சொல்லி வந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க தேவனை சந்திக்கிற இடமாக திருச்சபையும் கர்த்தருடைய வார்த்தை ஆராதனையும் பார்த்தா மாத்திரமே உங்க வாழ்க்கையில பெருசா நீங்க அதை பார்க்க முடியும். நிறைய நம்ம அது இது எல்லாம் தெரிஞ்சு மண்டெல்லாம் நிறைய ஹெட் எல்லாம் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு தலை கனமாயிருச்சு. அதனால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்கிறோம். we take everything casual. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. the almighty God, hallelujah, அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. பைபிள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பைபிள் என்ன தெரியுங்களா? பைபிள் தான் ஆண்டவரோட பவுண்டரிஸ். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குன்னா ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த பவுண்டரிக்குள்ள தான் அவங்க ஆபரேட் பண்ண முடியும். ஒவ்வொரு பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாருமா இருக்கட்டும். இப்போ இந்த ஊர் எம்எல்ஏ அப்படின்னா அவருக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த பவுண்டரி மட்டும் இல்ல, அவர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்னு அவருக்கு என்ன இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ எம்பி என்னன்னா அவரோட பவுண்டரி என்ன, அவர் அங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, இந்த அரசியலமைப்பு சட்டத்துல எல்லாமே எழுதி இருக்குது. என்ன எழுதி இருக்குதோ அதன்படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் அதிகாரம் இருக்கும். இப்போ பெருநேக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த பவுண்டரிக்குள்ள தான் ஒரு வேலை செய்ய முடியும். அந்த பவுண்டரி தாண்டி ஏதாவது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா இவர் அங்க போய் என்ன பண்ண முடியாது, ஏன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது அவரோட பவுண்டரி இல்ல. அதே போலதான் இது ஆண்டவருடைய பவுண்டரி. பைபிள் இஸ் காட்ஸ் பவுண்டரி. பைபிளை தாண்டி ஆண்டவர் ஏதாவது செய்வாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களிலே பிசாசு உங்களை வஞ்சிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். This is God's boundary. This is how God functions. இங்க என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதிலிருந்து கொஞ்சம் குறைய, இங்க என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ செய்றேன்னு சொல்லி அதுல நீங்க விடாப்படியா கர்த்தருடைய நாமத்துல நின்னீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் குறைய நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டாண்டர்ட்ல அப்படியே வாழலாம். You can live in the same standard. இங்க ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, எப்படியெல்லாம் நீ இருக்கணும், ஹல்லேலூயா, நீ என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும். அதே நேரத்துல இந்த பவுண்டரிஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் செய்ய மாட்டார். God is not responsible for that. எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பவுண்டரிஸ் மூலமா அவர் தம்மை உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்படி எல்லாம் செய்வேன் வாழ்க்கையில, எப்படி எல்லாம் செய்வேன், இங்க என்ன எழுதி இருக்குதோ அப்படியே. நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீ என்ன விரும்புறியோ அதெல்லாம் நான் செய்ய முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க விரும்புறது, நீங்க ஆசைப்படுறது, நீங்க யோசிக்கிறதுல என்னால செய்ய முடியாது. ஆனா நான் உனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி இருக்கிறனோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். உங்களுடைய எல்லா விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு தெரியாது, ஏன்னா உங்களோட விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயமா அவர் செய்து முடிப்பார். நான் நம்புறேன். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது உங்களுடைய எண்ணங்களை விட, உங்களோட ஆசைகளை விட, உங்களோட ஏக்கங்களை விட அது பல மடங்கு உயர்ந்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ற அந்த பவுண்டரிக்குள்ள தான் ஆண்டவர் ஃபங்க்ஷன் ஆவார். God operates. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை என்ற அந்த எல்லைக்குள்ள தான் அவர் ஆபரேட் ஆவார். outside the word of God, இந்த வார்த்தைக்கு வெளியே ஆவியானவர் உங்களால பார்க்க முடியாது, அவர் கிரியை செய்ய மாட்டாரு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்க எப்படி வாழ ஆண்டவர் விரும்புறாரு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ அவர் ஆசைப்படுறாரு, எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்ல, எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. எல்லாமே இருக்கு. We are ignorant. நீங்களும் நானும் அதை குறித்து எந்த கவலையும் இல்லை நமக்கு. This is God's boundary. இதை வச்சு ஆண்டவர் அவர் ஃபங்க்ஷன் ஆவார். நான் சொல்றேன், கவர்மெண்ட் ஃபெயில் ஆயிட்டு இருக்குது. Everything is in crisis. இந்த உலகம் ஸ்தம்பிக்கிற ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருக்குது, மறந்துடாதீங்க. ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒளி. My word will stand. My word will remain. Hallelujah. வானம் ஒளிஞ்சிரும், பூமி ஒளிஞ்சிரும், ஆனாலும் என் கர்த்தர் சொல்றாரு என் வார்த்தை ஒரு. அந்த வார்த்தையை தான் நீங்க ஏன் படிக்கிறது இல்லைன்னு எனக்கு புரியல. அந்த வார்த்தை மேலதான் நமக்கு ஏன் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நமக்கு புரியல. அந்த வார்த்தையை ஏன் நம்ம வாழ்க்கையில எடுக்கிறது இல்லைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. We do everything. எல்லாமே பண்றோம் except this word. என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிஜமா என்ன வேணுமோ அதை நம்ம எடுக்கிறது இல்லை. அவர் சொல்றாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது.
இந்த வார்த்தையை வச்சு தான் அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. உண்டாக்குனது எல்லாத்தையும் அதை வச்சு தான் word. He created everything with this word. With this word. The power of word. Hallelujah. அவர் எல்லாத்தையும் அவரோட வாயின் வார்த்தையின் வல்லமையினால தான் எல்லாத்தையும் படைச்சார். இந்த வார்த்தையை சீரியஸா எடுத்து பாருங்க உங்க லைஃப்ல. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். நான் சொல்லட்டுங்களா, இங்க ஒருத்தரும் சொல்றேன், இங்க இருக்கிற ஒருத்தரும் you're not serious about the word of God. You're not serious. It's a serious issue. It's a serious business. ரொம்ப 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 சீரியஸ்ங்க இது. இந்த பூமியில நீ எது வேணாலும் ஃபெயில் ஆகும், எல்லாம் ஃபெயில் ஆகும். கவர்மெண்ட் ஃபெயில் ஆகும், everything will fail. உங்க வேலை எது வேணா ஃபெயில் ஆகலாம், but not this word. சொல்லட்டுங்களா, வேலை கூட உங்களுக்கு சாப்பாடு இல்லாம பண்ணிரும், ஆனா இந்த வார்த்தை உங்களை போஷிக்கும். This will feed you. நல்லா அனுபவிச்சு சொல்றேன் நான். It will feed you. 23 வருஷம் இதை நான் பார்த்திருக்கிறேன், நான் இதோட நான் பழகி இருக்கிறேன். I know what this can do. இந்த சும்மா எழுதப்பட்ட இந்த வார்த்தை என்ன பண்ணும்னு எனக்கு தெரியும். It's a serious issue. எதுக்காக வரும்? ஆண்டவரோட ஒரு சந்திப்புக்காக வரும். See, அப்ப சந்திப்புக்காக when God is speaking, நீங்க பாட்டுக்கு போன் எடுத்து பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? What do you think about that? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை. அவர் சூரியனை பார்த்து பேசினா அந்த சூரியன் அங்கேயே நிற்கும். காற்றையும் கடலையும் பார்த்து பேசினா அது அப்படியே அங்கேயே நிற்கும். ஆனா அந்த வார்த்தையை நாம கேட்கும்போது we don't respect. We take it for granted. பிரசங்கம் என்ன வாரம் கேட்கறதுனா சி நம்ம எல்லாமே நமக்கு என்ன ஆச்சுன்னா என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, என்ன பழக பாலும் புளிக்குமா, நந்துச்சு அது. ஹல்லேலூயா. இந்த வேர்டு உங்களுக்கு புளிக்கவே கூடாதுங்க. பால் என்பேன் தேன் என்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். பால் என்பேன் தேன் என்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். நிறையென்பேன் மறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்னவென்பேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நல்லா இன்னைக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்றவங்க எல்லாருக்கும் சேலஞ்ச் பண்றேன். நீங்க எந்த நிலைமையில வேணா இருங்க, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருங்க, இன்னிலிருந்து இந்த வேர்டை இதுவரை ரெஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. அவரோட வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஹானர் திஸ் வேர்ட். ஆண்டவர் சொல்றேன், என்ன ஹானர் பண்ணு, நான் உன்னை ஹானர் பண்றேன். ஆண்டவர் எப்படி ஹானர் பண்ணுவீங்க பாருங்க. ஆண்டவர் எப்படி ப்ராமிஸ் பண்ற பாருங்க. நீ என்ன கனப்படுத்தினா நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ என்ன எப்படி கனப்படுத்துவ? வார்த்தை கனப்படுத்து. when you honor this word, God will honor you. நாங்க வாலி வயசுல இருக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த வார்த்தை இந்த இதை நீ சுமந்தா ஒரு நாள் இது இன்னும் சுமக்கும் அப்படின்னு. Hallelujah. when you carry this will carry you one day. லைஃப்ல நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். I go all over தமிழ்நாடு ஃபுல்லா போறேன். நான் சொல்றேன், என்ன சுமந்துட்டு போறது இதுதான். எதுக்காக என்ன கூப்பிடுறாங்க? இதுக்காக தான் கூப்பிடுறாங்க. இந்த பொக்கிஷம் எவ்வளவு உங்களுக்குள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு read this. டைம் எடுத்து படிங்க, மெடிடேட் பண்ணுங்க, எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. இந்த மளிகை லிஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வேணும் இது வேணும், நான் அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க கொஞ்ச நாளைக்கு. ஒழுங்கும் கிரமமா வாசிங்க. கிளாக் சுத்திட்டே தான் இருக்கும். இந்த கிளாக் சுத்துறதுனால நம்ம வாழ்க்கை மாற போறது இல்ல, புரியுதுங்களா? நேரம் ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வருமானம் அது வரவே வராது. இதோட உட்கார்ந்து படிங்க, இதோட பேசுங்க. just sit with this word. இந்த வசனத்தோட உட்கார்ந்து வாசிங்க, இந்த வசனத்தோட உட்காருங்க. இதோட இதுல எழுதப்படாத எதையுமே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டார். இதுல எழுதி இருக்கிற எதையுமே செய்யாம இருக்க மாட்டார். இன்னையில இருந்து ஒரு கமிட் பண்ணுங்க, இதுக்காக கமிட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல உட்கார்ந்து படிங்க, இது ஒழுங்கும் கிரமமுமாக ஆர்டரா உட்கார்ந்து வாசிங்க. இன்னொரு முடிவு எடுங்க, நான் இன்னும் ஒரு முறை பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிக்கிறேன் அடுத்த ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள. ஹல்லேலூயா. ரெஸ்பெக்ட் திஸ். சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லி வாங்க. அல்பாவும் நீரே, ஒமேகாவும் நீரே, ஆதியும் நீரே.